இன்றைக்கி முதலாளித்துவ கட்சிகளில் பொதுமக்கள் கட்சி தொண்டனை எதுக்கும் தயாராக இல்லை. நீ சம்பாதிக்கிறதுக்கு நானா அப்படின்றது தான் வருது. எவ்வளோ தருவேன், நீ உட்கார சேர் எடுத்துகிட்டு போயிடலாம்பா அப்படின்னு. அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் பார்த்தா 10 சேர் இருக்குது. எத்தனை கூட்டம் கட்டுறோமோ அத்தனை சேர் இருக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ணுறது, வேறு என்ன தருவேன்? இப்படி ஆகிடுச்சு. அது தருவேன். இது ஒரு அம்மா சொல்லுது, நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் தான் அந்த காவா அப்படி இருக்குது. அங்கேயே போய் நின்று பார்த்தோம். இப்போ கேட்குறீங்கள, தலைவர் அங்கேயே பார்த்துட்டாருல, அவள் தான் பார்த்துட்டு. நான் ஏன் கேட்குறேன்னா, அங்கே போய் பார்த்தாரு இல்லையா, அதே மாதிரி ஒரு பிரச்சனை அனகாபுத்தூரில் நடக்குது இல்லையா, அது மீடியாவில் பார்த்தா தெரிஞ்சிருந்துருக்குமே. பிரச்சனையே அவங்களால தானே. ஆட்சி தேர்தல் வந்தோடனே இவங்க எப்படி கொண்டு போவாங்க, பிஜேபி உள்ளே வந்துடும். எந்த சிஏஏ கொண்டு வந்த பிஜேபி, இஸ்லாம், அவங்க கூட ஏடிஎம்கே இருக்குது. அப்போ அவங்க ஓட்டுன்னு வரும்போது தானாக அவங்க பிஜேபிக்கு போடவே மாட்டாங்க. கரெக்டாக? இன்னும் பிஜேபியே நிற்கிற இடங்களில் தாமரையை பார்த்த உடனே போட மாட்டாங்க. அடுத்து எங்கே போடுவாங்க? 500 கொடுத்தா கலரில் நியூஸ் போடுறவங்களாம் உட்காந்துட்டு ஐயோன்றாங்க. அன்றைக்கி கூப்பிட்டு இவர் ஒரு கூட்டம் நடத்தினார். ஆமாம், அதெல்லாம் அவர்கள் யாரை கூப்பிட்டாங்க? இவங்க தான். அங்கேயே என்ன பண்ணார், என்னை ஆதரிக்கிறீங்க, பேசுகிறீங்க, லைட்டாக எதிர்க்கிறீங்க, அதெல்லாம் பார்த்துங்கன்னாரு. அப்போ அந்த கொஞ்சம் கூட நீங்கள் பெறலக்கூடாதுன்னா அவனும் பிழைக்கணும்ல. இப்போ ஜோக் என்னென்னா, கட்சிக்கு உண்மையாக உழைத்தவர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்றது. அந்த எண்ணங்கள் கட்சிக்குள்ளே இருக்குது. அது வெறுப்பாக மாறுது. அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் பலம் கொளிக்கிறார்கள், இடி ரைடில் மாட்டுறார்கள், பதவியும் வாங்கிக்கிறாங்க, நல்லாவும் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் வாரிசு. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுகவுடைய 7வது பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர் அவர்கள் பேசியிருந்தார். கிட்டத்தட்ட 27 தீர்மானங்கள்லாம் போடப்பட்டிருக்கு. மிக குறிப்பாக ஒரு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதற்கு முன்னாடி அந்த ரோட் ஷோ, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ரோட் ஷோ இப்போது நம்ம ஊரில் கொஞ்சம் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன காரணம்ன்றது இன்னும் தெரியல, உறுதியாக தெரியல. ஒரு பக்கம் ரோட் ஷோவாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டமாகவும் தெரியுது. ஏன்னா வரக்கூடிய சமூக வலைதளங்களில் வரக்கூடிய அந்த காணொலிகள் ஒரு பக்கம் அதை உறுதிப்படுத்துது. முதல் கட்டமாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, இந்த ரோட் ஷோ அண்ட் இந்த பொதுக்குழுவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரோட் ஷோ குஜராத் மாடல் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க. இவர் மோடி ஸ்டைலு அப்படி இப்படின்னு. இது எல்லாமே இந்த டீம் தான். இது ப்ரொபகண்டா டீமு, ஸ்ட்ராட்டஜி டீம் பண்ணுறது தான். நீங்கள் 2016 கூட பார்த்துருக்கலாம். இவர் ஊராக போனார். அப்போ பல இடங்களில் சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் பண்ணார். ரோட் ஷோனால் எப்படி இருக்கணும்னா தாவேகா பண்ணுறது தான். தானாக சேர்ந்த கூட்டம். அவங்க கூட்டு வராங்க, இருந்தாலும் வராருனோன்னா வந்துடுறானுங்க, அணியாக வந்துடுறானுங்க. ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நடிகர். ஆமாம், அவரை சந்திக்கிறதே பெரிய விஷயம். அப்படி ஆயிடுச்சு. அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறி டே டு டே இது வந்துட்டார்னா அவருக்கும் ஆளை வச்சு கூட்டு வர மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த மாதிரி திரண்டதை பார்த்துட்டு உதயநிதி அதே கோவையில் ரோட் ஷோ நடத்தினார். அது எந்த லெவலில் இருந்ததுன்னு தெரியும். இன்றைக்கி முதலாளித்துவ கட்சிகளில் பொதுமக்கள் கட்சி தொண்டனை எதுக்கும் தயாராக இல்லை. நீ சம்பாதிக்கிறதுக்கு நானா அப்படின்றது தான் வருது. எவ்வளோ தருவேன், நீ உட்கார சேர் எடுத்துகிட்டு போயிடலாம்பா அப்படின்னு. அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் பார்த்தா 10 சேர் இருக்குது. எத்தனை கூட்டம் கட்டுறோமோ அத்தனை சேர் இருக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ணுறது, வேறு என்ன தருவேன்? இப்படி ஆகிடுச்சு. அது தருவேன். இது ஒரு அம்மா சொல்லுது, கலைஞர் வராருன்னாரு. இன்னும் கிராமங்கள்லேயும் இதுலேயும் அப்படி தான் இருக்காங்க. கலைஞர் செத்து போனது கூட தெரியாமல் தான் இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு தான் ஜெயலலிதா 96 தோற்றப்போ 91, 96 பீரியடில், அதாவது பொது தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிலாம் ஒரு வட இந்திய சேனல் பேட்டி எடுக்கும்போது ஒரு அம்மாட்ட கேட்கும்போது கடுமையாக ஜெயலலிதாவெலாம் திட்டுது. சரிம்மா அவங்க ஓட்டு யாருக்குன்னா ரெட்டை இலை தான். ஏன், அது எம்ஜிஆர் சின்னம், அந்த மகராசன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சின்னங்களும் போய் சேர்ந்துருக்குது. பல விஷயங்கள் ஜனங்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. சிவாஜி சேர்த்துட்டாரான்னு தான் இன்றைக்கும் பல பேர் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது இவர்கள் இதை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜனங்க யாரும் வர்றதில்லை அப்படின்றதையும் மீறி ஆட்களை கொண்டு வந்து இறக்குறது, இதெல்லாம்
இருந்தது. கலைஞர் ஜெயலலிதாவோட அந்த கூட்டம் சேர்றதுன்றது கொஞ்சம் கூட்டம் வரும், ப்ளஸ் இவங்க கொண்டு வருவாங்க. இப்போ கொஞ்சம் கூட்டம் வரதே கிடையாது. போய் என்னத்த பேச என்னத்த இது பண்ணி போடா அவனுக்கு 1000 வேலை இருக்குது அப்படின்ட்டு போயின்னுக்குறாங்க. அப்படி தான் வாழ்க்கையே அமைஞ்சு போச்சு. இன்னொன்று இப்படி செகண்டில் இப்படி பார்த்துட்டு இருக்கலாம். ரோட் ஷோவா வர்றாரு, ஒன்றுத்தையும் காணோம். கையாட்டிட்டு அப்படியே பின்னாடி போனோன்னே கூட்டம் கலையுது. அந்த அளவுக்கு இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் யாருக்கும் அந்த அபிமானம்லாம் கிடையாது. கட்சி பணியே நீங்கள் எடுத்துங்க. என்னப்பா பண்ணேன் நான் என்ன காலைல தலைவர் வீட்டு வாசல் நிற்பான்ல, அப்புறம் காருக்கு தோணுட்டு அப்புறம் தலைவர் எங்கேயா போனான்னா போவோம்ல. இப்படி எங்கள் லோக்கலில் இருக்கிறவன் அவரை கேட்டால் கிளம்பி நேரம் ஆஃபீஸ் போயிடுவோம்ல. அப்புறம் அங்கே போய் தலைவர் முதல்வர் வர்றது உதயநிதி வரதான் நிற்போம், கும்பிட்டு போடுவோம்ல. அப்புறம் இது கொடுப்போம், புக்கு கொடுப்போம், இது கொடுப்போம். இப்போ சால்வெல்லாம் போத்துறது கிடையாது. சால்வே வாங்கி அப்படியே கொடுக்குறது. அப்படியே தான் கொடுக்கணும். அவர் வாங்கி அப்படியே கொடுத்துருவாரு. அது அப்படி அப்படியே போயிடும். மறுபடியும் அப்படி உலகம் ஒரு உருண்டைன்றதுக்கு இந்த சால்வை இதெல்லாம் உதாரணம். அது ஒரு பிஸ்னஸ், அது தனியாக ஓடிட்டுருக்குது. அப்புறம் இது தலைவரை பார்ப்பேன், வணக்கம். அப்புறம் அப்படியே நிற்போம், அங்கே பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் அப்படியே வந்துடுவோம். கான்ட்ராக்டே இதுதான் கட்சி பண்ணி இன்றைக்கி அரசியல்ன்றது இதுதான். அப்போ இவங்களை சார்ந்து இருக்கிறவங்க எப்படி பார்க்குறான், அவனுக்கு எதாவது லாபம் கிடைக்குமா? இந்த கூட்டம் மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி தொண்டர்கள்னு வந்ததெல்லாம் இப்போல்லாம் கிடையாது. தொண்டர்களுக்கு 1000 வேலைகள் இருக்குது. அப்போ நீங்கள் கொண்டு வந்து இறக்கணும். அந்த இடத்துல போய் நானும் ரோட் ஷோ நடத்துகிறேன்னா இந்த மாதிரி தான் காமெடியாக இதெல்லாம் இப்போ தேவையற்ற விஷயங்களாக பார்க்கப்படுதா? பொதுவாகவே இப்படி பார்க்கப்படுது. இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் கூட இருக்கிறவங்க தலைவரை நீங்கள் காக்கி பண்ணிட்டு வெள்ளை சட்டை போட்டுங்க, கால் மேலே கால் போட்டு உட்காந்து இப்படி பேசுங்கன்றான். ஏன்னா அவன் பண்ணான், அப்புறம் இங்கே இருக்கிறவர் பண்ணார், அப்புறம் நீங்களும் பண்ணுங்கள் தலைவரை, அப்புறம் சோறு போட்டாங்க, அப்புறம் அவங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. தலைவர் இது நரிகரவ பெண்கள் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய இதாகும். வந்த புதுசில் எப்படி உருட்டினாங்க, நம்ம எல்லாருமே மயங்கணும். ஐயோன்னு இப்போ ஐயோன்ற மாதிரி ஆகிடும். அதுவும் இப்போ தலைவர் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் சாப்பிடணும். அது ஒரு நேற்று பாவம் பல பேர் அப்படியே சாஞ்சிட்டான். பசி மயக்கனில் சுகர் மாத்திரை போட்டு உக்காந்துருப்பான். சரி எப்படியும் உட்கார வச்சிட்டா சாப்பாடு போட தானே போகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அது வேலை செய்யுமே எப்படி இருக்கும், கிறங்கி போய் விழுந்து. இதில் என்ன ஒன்று தெரியுதுன்னா, யாருக்கிட்டையும் செல்ஃபோனை பயன்படுத்துகிற இது இல்லைன்னு தெரியுது. நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்து போர் அடிச்சா என்ன பண்ணுவோம், அடுத்து நம்ம இதில் மூழ்கிடுவோம். அதுலேயே உங்களுக்கு டைம் போயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீல்ஸ் தள்ளிக்கிட்டே இருக்கிறான், அதுலேயே மூழ்கிடுறான். அதுதான் உலகம் நினச்சி ஓடுதுன்னே தெரியாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பார்க்குறேன்னு தெரிஞ்சு அது ஓட ஆரம்பிச்சிடும். அது சஜஷன் கொடுக்க பார்க்கும். ஆண்டிகளை பார்க்குறியா, அந்த ஆண்டிகளையா பிடி சிரிக்கிறார் பாருங்க ஒருத்தர். ஆண்டிகளையா வந்துக்கிட்டு இருக்கான். அவன் நினைப்பான், என்னடா இது இவ்வளோ ஆண்டிகளை இவ்வளோ ரீல்ஸ் ஆகுது அப்படின்வான். மேட்ருன்னா, டே நீ இவ்வளோ பார்க்கறனால தானே உனக்கு இதையே தர்றாங்க, ஷூ வாங்கணும்பா அப்படின்னு பார்த்தேன்னா ஷூவாக வரும். ஏதாவது ஒரு சைட்டில் போய் ஷூன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் வந்துடும். அது இவங்க யாருமே நீ சாப்பிட்றதுல சரி சாப்பாடு தான் போடல, தலைவர் வந்தோடனே சாப்பிட்லான்றாங்க. உட்காந்து செல்லுகளை நோண்டிகிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் போன சாஞ்ச மாதிரி சாஞ்சிச்செல்லாம். ஏன்னா பசி மயக்கும். பசி வந்தால் 10 பறந்து போகும்ல, அப்போ செல்ஃபோனும் பறந்து போயிடும். அதனால் இது ஒரு ட்ரெண்டு இப்போ ஓடிட்டு இருக்குது. இது எல்லாம் யாரோ அதை விட கறிவிருந்து மிக முக்கியமானது. நாங்கள் புளியோதரை போடலை, கறிவிருந்து போட்டிருக்கோம் அப்படின்றது. அது ஒரு இது. நாங்கள் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், நாங்கள் ஒன்றும் அப்படி போடல இப்படி போடல, ஒன்று கொள்ளையடித்த பணத்தில் போடுகிறாய், நாங்கள் கொள்ளையடிக்காத பணத்தில் போடுகிறது. இது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி விஷயங்களில் ஜனங்க கலைஞ்சு போகிறது, இது ட்ரால் மெட்டீரியலாக மாறுது, ரோட் ஷோலாம் மாறுதுன்னு தெரிஞ்சே நடத்துகிறாங்க பாருங்கள். அப்போ சிஎம் ஏமாத்துறாங்கல்ல, நல்லா தெரியுதா? இன்னொன்று இந்த குஜராத்துக்கெலாம் எவ்வளோ குதிச்சாங்க. ட்ரம்ப் வந்தப்போலாம் துணி வச்சு கால்வாய். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை போய் பார்த்தார்ல, விசிட் பண்ணார்ல, எதை அந்த காவாயை போய் என்ன அடுத்த செகண்ட் அதை மாற்றிருப்பாங்க. தலைவரை ட்ரோல் பண்ணிட்டாங்க, பூட்டினதை எடுத்து 2 பிரதான சேனல் போட்டான். எப்படியா போட்டான்? நம்மளை எடுத்து சிந்திக்க கூட மாட்டானே. அவன் வீட்டில் இருந்தால் கூட யோசிக்க மாட்டானே. ஆஃபீஸுக்கு நமக்கு எதிராக எப்படி எடுத்து இந்த மாதிரிலாம் போடுறான். இல்லை இந்த விஷயம் அது மீடியாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் இருங்க சொல்கிறேன், அதான் சொல்ல வரேன். அப்படின்னோன்னா தலைவரை மேட்ரு அது இல்லை. என்ன மேயர் எதிர் டீம், இவங்க ஒரு டீமு. அதில் இவங்க அவங்க நம்ம ஆளுங்கள்ட்ட அந்த நம்ம ஆதரவு சேனலாக இருந்தாலும் அவங்கள அடிக்கணுமேன்ட்டு குத்தாச்சாங்க. அதனால் உள்ளுக்குள்ளே அடி. அதுதான் தலைவரை மேட்ருன்னு. பத்திரிகையாளர்கள் இப்போ 2-3 கோஷ்டி ஆகிறாங்க பார்த்தீங்களா? இவன் எல்லாம் ஊபிஸ் தான். ஆனால் இந்த மந்திரிக்கு ஆதரவாகவே அவர் பேசுவார், அந்த மந்திரிக்கு ஆதரவு. இப்போ தாவேகளே வந்துச்சு. அது அர்ஜுனுக்கு ஆதரவாகவே ஒருத்தர் பேசுவாங்க, இது விஜய்க்கு ஆதரவாக ஒருத்தர் பேசுவாங்க. அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு எதுன்னு. இன்னொருத்தர் யாருக்கு ஆதரவுன்னே தெரியாது, அது அப்படி தனியாக இருக்கும். அது கொஞ்சம் பேசுனீங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அது ஒரு இது. அப்போது இந்த மாதிரி போட்டோன்னா அப்போ என்ன பண்ணுறது? உடனே டப் தலைவர் அந்த இடத்துல நீங்கள் விசிட் அடிங்க தலைவரை.
எதிரியை அவங்களுடைய இடத்துலேயே போய் சார் ஏய் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் தான் அந்த காவா அப்படி இருக்குது அங்கேயே போய் நின்று பார்த்தோம். இப்போ கேட்குறீங்களா தலைவர் அங்கேயே பார்த்துட்டாருல, அவள் தான் பார்த்துட்டு. நான் ஏன் கேட்குறேன்னா அங்கே போய் பார்த்தாரு இல்லையா, அதே மாதிரி ஒரு பிரச்சனை அனகாபுத்தூரில் நடக்குது இல்லையா, அது மீடியாவில் பார்த்தா தெரிஞ்சிருந்துருக்குமே. பிரச்சனையே அவங்களால தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் இவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்குங்க. இன்றைக்கி 10 ரூபா 20 ரூபா கூட இல்லாமல் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. 10 ரூபா கிடைச்சா போதும், அது வச்சு அது ஒரு இது. 10 ரூபாய்க்கு டீ கூட கிடைக்காது, 12 ரூபா ஆயிடுச்சு. ஆனால் அந்த 10 ரூபா இருந்தால் ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்க பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு அவங்க நல்லா தெரியும். 20 ரூபா தான் இருக்குது அப்படின்னு தான் தெரியும். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறவங்க, ஸ்கூல் ஃபீஸ், இந்த ஸ்கூல் வர டைமு வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு எத்தனை பேரண்ட்ஸ் எவ்வளோ என்ன நகையை கொண்டு போய் வைக்கிறது. இதில் வேறு ரிசர்வ் பேங்க்கு பில்லை கொண்டு வாண்டுறான். நம்ம பில்லை எப்போவோ வீடு மாறினப்போ அதுலேருந்து பின் வாங்கிட்டாங்க. எங்கே போய் பண்ணணும், கடைசியில் அதை இது பண்ணி 2 லட்ச ரூபா வரைக்கும். அப்போ என்னங்க பண்ணுறது, 2 தடவை 2 லட்சம் 2 லட்சம் வைங்க, 4 லட்சம் வேறு என்ன பண்ணுறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் எந்த வகையிலெல்லாம் உங்களை தொல்லை கொடுக்கும். நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. நீ அப்போ தான் கோயிலுக்கு போவேன், நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. ஒன்று எல்லா வகையிலையும் அந்த மாதிரி வீடு கட்டி ஏதோ ஒரு இது பண்ணி இருக்குது ஒரு 50 வருஷமாக. திடீர்னு ஒரு நாள் வந்து காலையில் நீ கிளம்புங்க அப்படின்னு இடிச்சுட்டாள்னா எல்லாம் நான் சொல்லுவேன் டிஎம்கேக்கு தாங்க ஓட்டு போட்டு வந்து ஆட்சி வரணும்னு எப்படி துடிக்கிறாங்க. இவங்கள்ட்ட வேறு பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி அதில் பாதி பயமாங்க. பிஜேபி வந்துடும் போட்ட புல்டோசர் வந்துச்சு கடைசியில் வீட்டு வாசலுக்கு. இவர்களுக்கு என்னென்னா ஏன் அங்கே இருந்தால் என்ன, சரி அதை எப்படி அணுகிறது அவங்களுக்கு, சரி அந்த இடம் வந்து மாறணும், சரி அவங்கள எப்படி அணுகிறது. ஸ்கூல் சீசன் இது. அப்போ நீங்கள் ஒரு நடுவுலையோ இல்லை ஸ்கூலுக்கு இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளுக்கான அப்படியே பிச்சை எடுத்துகிட்டு போகிற மாதிரிங்க. நீங்கள் வேறு எங்கேயா போய் தங்குனா அந்த ஸ்கூல் பசங்க எங்கே சேரும், அந்த ஸ்கூலுக்கு வந்து போகிற தூரம் மறுகுடியமர்த்தல்ன்றான்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ள ஒரு முன்பை கண்ணகி நகரில் போட்டான், அந்த பசங்க இங்கே ஸ்கூலில் படிக்கும், அங்கே எப்படி நீங்கள் வந்துட்டு போவோம். இதில் பல பிரச்சனைகள் சந்திச்சாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கணும். இவனுக்கு அதிகாரிகளாக என்ன இருக்கும், அவனுக்கு காலைல எழுந்திரிச்சா என்ன பண்ணலாம், எங்கே எதில் எப்படி தேர்த்தோம் இது பண்ணணும், மனிதாபிமானமே இருக்காது. போலீஸு அதுக்கு சொன்னதை செய்யணும், அவ்வளோதான். அப்போ இவர்களுடைய அந்த வலி வேதனை அப்படியே ரத்தமும் சதையமாக பிச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிச்சு எடுக்கிறோமே, அந்த இதை பற்றிலாம் கவலையே கிடையாது. இவருக்கா அனகாபுத்தூர்னு ஒன்று நடந்ததே இவருக்கு தெரியாது. பேப்பர் பார்த்தா தானே இவருக்கு ஏதாவது தெரியும். பார்த்துட்டு ஒரு கேள்வி இருக்குது, அவரே சொல்லியிருக்காது. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மற்ற கட்சிகள் போனாங்க, யாரும் போகல. சீமான் போனார், திருமுருகன் காந்தி போயிருந்தார். இவர் நாங்கள் தான் மாற்று எதிர்கட்சின்னு சொல்கிறாருல்ல விஜய், போகல. அந்த இதுலையாவது பேசிக்கலாம்ல. பள்ளி இது நேரம், இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த பேரண்ட்ஸ் எங்கே போவாங்க, அந்த குழந்தைகள் இங்கேருந்து எங்கேயாவது போய் தங்கணுன்னா அங்கேருந்து அந்த பள்ளிக்கு எப்படி வர முடியும், எப்படி இவர்கள் அந்த இடைநிற்றலுக்கு வழி வைக்கிறாங்க, தான் பேசலாம். அந்த இடம் ஸ்பாட் விசிட் பண்ணலாம். போனால் கூட்டம் வந்துடும். இவங்க கேளுங்க, தலைவர் வந்தால் கூட்டம் வந்துடும். சரி சின்ன தலைவர் அனுப்பிச்சி வை, போய் அந்த மக்களை பார்த்து ஏதாவது உதவி ஏதாவது பண்ணி. நீ 4 கட்சி போனால் தானே பயப்படுவான். அதிமுக ஏன் போகல, நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க, நாங்கள் வந்தால் இதை தடுப்போங்க, இந்த மாதிரி பண்ண மாட்டோம், உங்களுக்கு வீடு கட்டி தருவோம், இதே இடத்துல கூட வீடு கட்டி தருவோம், ஏதாவது ஒன்று. அவர்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை பற்றி குறிப்பிட்டு அந்த இடத்துல பேசி சொல்கிறாங்க அந்த மக்கள். அதை நீங்கள் வந்து சரி பண்ணுமா வேணாவா. அப்போ அவங்களுக்கு ஒரு அனுமதி இது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் பண்ணுறது தான். இவங்க நினச்சிக்கிற நேரத்தை பேசுகிறாருல, ஆன்டி இன்கம்பன்சி நம்மள்கிட்ட இல்லை, ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது. ஆனால் அதை வந்து சமூக ஊடகங்களில் வந்து கெடுக்கிறாங்க. அது அந்த கேள்விக்கு நான் அப்புறம் வரேன், அது ஏன்னு அப்படின்றாரு. அப்போ இவருக்கு இதெல்லாம் தெரியுதா இல்லையா. ஓகே, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே நீங்கள் ஆன்டியை மாற்றி விட்டீங்களே, அதான் விஷயம். திமுகவுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசினது ஒரு 35லேருந்து 40 நிமிடம் கிட்ட பேசுகிறார். அதில் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, எந்த கோமாளி கூட்டத்தாலும் நம்மை வெல்ல முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் 7வது முறையாக மீண்டும் நம்ம ஆட்சியை அமைப்போம், அதுதான் அடுத்த வருஷம் தலைப்புச் செய்தியாக இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறோம். இதில் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இதில் இவங்க சொல்லாத ஒரு எப்போவுமே சொல்லிட்டு இருந்த விஷயம், 234 லட்சியம் 200 நிச்சயம் அப்படின்னுட்டு இருந்தாங்க இது வரைக்கும். இப்போது அந்த வாசகங்கள்லாம் இடம்பெறலை, அதை பற்றிய பேச்சும் அதிகம் இல்லை. என்ன காரணம்? ஆனால் 7வது முறையாக ஆட்சி அமைப்போம். திமுகவுக்கு பயம் வந்து விட்டது, அது ரொம்ப முக்கியம். ஒரு 6-8 பயம் வந்தவங்க எப்படி 7வது முறையாக ஆட்சி அமைப்போம்னு சொல்லி பயத்தை மறைக்க சொல்கிறது தான். அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு இது மின்னல் வந்தா, அப்போ மின்னலை பார்த்து நான் தைரியசாலின்னு அர்த்தமா, அந்த பயத்தை மறைக்கிறதுக்கு அர்ஜுனா அர்ஜுனான்றாங்கல்ல, அது மாதிரி தான். அதனால் இவருடைய பார்வையில் எதிர்கட்சிகள்லாம் பிரிஞ்சு தான் இருக்குது.
அதிமுக பாஜக மட்டும்தான் கூட்டணியில் இருக்குது. தேமுதிகவும் அவங்க ஒரு ஜனவரியில் சொல்லுவோன்ட்டாங்க. பாமக என்ன கதியில் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். விஜய் தனியாக நிற்க போகிறாரு, சீமான் தனியாக நிற்க போகிறாரு. ஸோ அப்போது தெரியுது 7வது முறை ஆட்சி அமைச்சிடலான்ற ஒரு தைரியம் தானே, ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா? விஜய் உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்காருன்றத அவங்களுடைய ஒவ்வொரு தடவையும் வெளிப்படுது. முதல்வர் எங்கிருந்து வெளிப்படுது? முதல்வர் பேச்சிலே பாருங்கள். நீங்கள் விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது, விஜயை கொண்டு போய் பிஜேபி பக்கம் தள்ளுறது, இது எல்லாமே விஜய் நம்முடைய கோர் ஓட்டை பிரிக்கிறான்ற பயம் அவங்கள்ட்ட வெளிப்படுது. விஜய் சிறுபான்மை மக்களுடைய பட்டியலின மக்கள் திமுகவுக்கு பலமாக இருக்கிற இந்த வாக்குகள்லேயே கை வைக்கிறார். 20% விஜய் வாங்குவார்னா அதில் 10% டிஎம்கேவுடைய கோர் ஓட்டு, ஆன்டி டிஎம்கே ஓட்டு இல்லை, ஏடிஎம்கேக்கு போக வேண்டிய ஓட்டு இல்லை, டிஎம்கேக்கே எப்போவுமே பலமாக கருதுகிற ஓட்டை இவர் பிரிப்பார். அந்த பயம் இருக்குது. அதை வெளியே காமிச்சிக்காமல் அப்படியே கம்பு சுற்றினுக்கிறார். அதில் தான் கோமாளி கூட்டம்னு சொல்கிறது. கோமாளி கூட்டன்றது யார் யாருக்கு மென்ஷன் பண்ணுறது? மெயினாக விஜய் தான் சொல்கிறார். கோமாளி கூட்டம்னு சொல்கிறது கோமாளிகள். இந்த சினிமாவிலேருந்து வர்ற கூட்டத்தெல்லாம் எம்ஜிஆரை சொன்னாங்க ஒரு காலத்தில், கோமாளி கூத்தாடின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுனால கோமாளி. கோமாளி நாங்கள் எம்ஜிஆர். ஓகே, அவர் அறிவாளின்னு காமிச்சிட்டார். அதான் சொன்னேன், கூடகிற வரைக்கும் அறிவாளி. திமுகவுடைய அடலேரு வெளியில் வந்தால் அறிவாளி கோமாளி ஆகிடுவார், அடலேரு மலையாளி ஆகிடுவார், திராவிடன் மலையாளி ஆகிடுவார். திராவிடத்துக்குள்ளே தான் மலையாளி இருக்குன்னா அது ஒத்துக்க மாட்டோம், அப்போ தமிழ்னு ஆகிடுவோம். இந்த மாதிரி எம்ஜிஆரெல்லாம் பண்ணாங்க. இப்போ கோமாளின்னு சொல்ல மாட்டாராம் அவர். அந்த கட்சி பேரை சொல்ல மாட்டேன் அவர் சொன்ன சொல்கிற காலமும் வரும், கூட்டணி வைக்கிற காலம்லாம் வரும். கலைஞரே அந்த நிலைமைக்கெலாம் வந்திருக்காரு. அப்போது இது இன்னொரு பக்கம் 2026 இதே தலைப்பு செய்தியாக வரும் நம்புகிறார். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவங்க சொல்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா 200 நிச்சயம்னு, அதை சொல்கிறது கூட இன்றைக்கி தைரியம் இல்லை. ஏன்னா கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை இன்றைக்கி முறுக்கிக்கிட்டு நிற்கிறாங்க. திருமாவளவன் குறைந்தது 25 சீட்டு இல்லாமல் இல்லைன்ற மாதிரி நிற்கிறார். திருமாவளவன் என்ன கூட்டணி கட்சிகளுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு இல்லையா? என்னென்னு? கூட்டணி கட்சிகளை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஏன் இந்த 2017 நம்ம இந்த கூட்டணியில் இருக்கோன்னா, ஒரே கூட்டணியில் தொடர்ந்து ஜெயிக்கிறோன்னா, அதற்கு நம்ம வந்து அவங்கள வந்து வச்சுருக்கோம், அதனால தான் இந்த கூட்டணி தொடருது அப்படின்னு இருக்காரு. பார்த்துட்டு திருமாவளவன்லாம் சொல்லுவார். எக்ஸாக்டாக என்ன சொன்னார் நான் சொல்கிறேன். கூட்டணி வெற்றிக்கு காரணம் திமுகவுடைய நம்முடைய கூட்டணி தோழர்களை நாம் மதித்து செயல்படுவது தான் காரணம். நீங்களும் அதுபோல் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு இந்த மாக்குகளை அப்படி சுழிச்சு விட்டுருணும். மிதித்து செயல்படுவது தான் காரணம். என்ன நீங்கள் 2019 மதித்து செயல்பட்டீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பயம் இருந்தது. 2018 இப்போ தான் வந்திருக்கோம் தலைவராக, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ட்டு பண்ணீங்க, ரைட்டு. ஆனால் 2021 மதித்தா பண்ணீங்க. இந்த திருமாவளவன் சொன்னார் 10 சீட்டுக்கு மேலே எதிர்பார்த்து போனால் 4 சீட்டுன்ட்டாங்க, அப்புறம் 6 சீட்டுக்கு வந்தாங்க. எல்லா கட்சிக்கும் 6 சீட்டு. கொஞ்சம் ஏமாந்தா மதிமுகலாம் ஏன் சின்னத்திலே நில்லுன்னு நிற்க வைக்கிற அளவுக்கு பண்ணாங்க. அதுக்கு இவங்க சொன்ன காரணம் 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை அப்படின்னு காங்கிரஸே 25 சீட்டுக்குள்ளே கொண்டு நிப்பாட்டினாங்க. காங்கிரஸ் சொன்ன ஆசை வார்த்தை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிக சீட்டு தரணும்னு. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸை வெளியேற்றுற அளவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் வேறு சில பிரச்சனைகள்லாம் வந்தது. ஜாபர் சாதிக் பிரச்சனை அது இதுன்னு வந்தது. காங்கிரஸும் வெளியே போனால் அந்த தேர்தல் நிற்க முடியாதுன்ற மாதிரிலாம் வந்தது. அந்த சைடு உடச்சி விட்டாச்சு. சரின்ட்டு கூட்டணியோடு நின்று பண்ணால் காங்கிரஸுக்கும் வேறு வழி இல்லை. கூட்டணியை மதித்துன்றார்ல, இவர்களுக்கு வேறு வழி இல்லை. 2021 6 சீட்டு தான் சொன்னப்போ வெளியில் போனால் மக்கள் நல கூட்டணி மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும், இந்த சைடு வர முடியாதுன்ற நிலமையில் வேறு வழி இல்லாமல் நின்னாங்க. 24 அதுதான் கதை. இப்போ விஜய் வந்திருக்காரு. இப்போ ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா திடீர்னு ஒரு வேளை கலைஞ்சி போய் விஜய் கூட சேர்ந்தாங்கன்னா அது ஒரு சிக்கலாக மாறும். அந்த பயமும் விஜய் மேலே இவர்களுக்கு இருக்குது. கூட்டணி கட்சிகள் இந்த தடவை சொல்கிறார்ல மதித்து நான் நடந்தோன்னே. இவ்வளவு பயம் விஜய் கொடுத்துருக்காரா? எது இவ்வளவு பயத்தை விஜய் கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்காரு. என்ன காரணம்னா விஜய் ஜெயிக்க போகிறதில்ல, அது விஜய் கட்சிக்கும் தெரியும். ஆனால் சேதத்தை ஏற்படுத்துவார்கள். 2006 பெரிய சேதத்தை அவங்க சைட்லேருந்து ஏற்படுத்துகிறாங்களா? ஆமாம், திமுகவுக்கு பிரதானமான சேதமாக அது அமையும். நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் பலமாக நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இஸ்லாமியர்கள் ஒருத்தர் கூட, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் கூட என்டிஏக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த வகையில் 6 + 5 11% இந்த ஓட்டே இருக்குது சிறுபான்மை மக்கள். ஓகே, பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா 12% அவங்களே இருக்காங்க. ப்ளஸ்ஸு பட்டியலின மக்கள். இது எல்லாம் சேர்த்தா நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ அதில் பங்கம் விஜய் கட்சி ஆரம்பித்தனால பட்டியலின மக்கள் இளைஞர்கள் முழுவதும்
விடுதலை சிறுத்தைகள் மற்றதுல இருந்தவன்லாம் இன்றைக்கி விஜயை நோக்கி நகர்றான். அது சரி, இளைஞர்கள் நகர்றாங்க. ஆனால் எந்த நம்பிக்கையில் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஓட்டு போகிறது தான் நகர்றதுன்னு சொல்கிறேன். இல்லை சார், இளைஞர்கள் நான் ஒத்துக்கிறேன் சார். இளைஞர்கள் நிறைய பேர் வந்து விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் இருக்காங்க இல்லையா, பெண்கள் வர சிறுபான்மை மக்கள், அவங்களுக்கு பிரச்சனையே இருந்தாலும் இவ்வளோ விலைவாசி உயர்வு இதோ இப்போ இருக்காங்கங்க. இந்த அனகாபுத்தூரில் வீடு வச்சுட்டாங்க. பெரும்பான்மையாக அந்த சிறுபான்மை மக்கள் தான் அந்த முஸ்லீம் பெண்கள் புர்காலாம் போட்டு சாபம் விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆட்சி தேர்தல் வந்தோடனே இவங்க எப்படி கொண்டு போவாங்க? பிஜேபி உள்ளே வந்துடும். எந்த சிஏஏ கொண்டு வந்த பிஜேபி, இஸ்லாம், அவங்க கூட ஏடிஎம்கே இருக்குது. அப்போ அவங்க ஓட்டுன்னு வரும்போது தானாக அவங்க பிஜேபிக்கு போடவே மாட்டாங்க. கரெக்டாக? இன்னும் பிஜேபியே நிற்கிற இடங்களில் தாமரையை பார்த்த உடனே போட மாட்டாங்க. அடுத்து எங்கே போடுவாங்க? ஒன்று பெரும்பாலும் டிஎம்கேக்கு தான் போட்டிருக்காங்க. ஓகே. சீமானையும் போட மாட்டாங்க. அதுக்கும் சாத்தானின் குழந்தைகள் சீமான் பிடிஎம்னு கொண்டு போடுவாங்க. அதனால் இவர்களுக்கு தான் பெரும்பாலும் அந்த வாக்குகள் வேறு வழி இல்லாமல் இவர்கள் விழுந்துகிட்டே இருந்தது. இப்போ அந்த மக்களுக்கு மாற்று இன்றைக்கி விஜய் இருக்கார்ல, ஓட்டண்டா வரக்கூடாதுடா அந்த மனுஷன், குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் அது பெரிய ஸ்கோர் பண்ணாங்க. அந்த கல்வி விருது விழாவில் கட் பண்ணி போட்டு ஸ்கோர் பண்ணிகிட்ருக்குறாங்க. மீடியாக்களும் கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ அது வந்து டிஎம்கேவுடைய இதை செதுக்கிற கதை. சிறுபான்மை மக்கள் வந்து பெரும்பாலும் விஜய் இப்போ நம்புகிறாங்க. இப்போ அவர்களுடைய வாக்குகள் விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, இவங்க பிரச்சாரத்தையும் கொண்டு போகணும். நீ என்ன நாணயம் வெளியிட்டிய, அவரை கூப்பிட்டு வந்திய, அங்கே போய் இவர் மோடியை போய் பார்த்தார்ல, பெரிய ட்ராபேக்கில் இவர் போய் நாளைக்கு வேறு எதுவும் பெருசாக இவர் பிஜேபிக்கு எதிராக பேச முடியாது, மோடியையும் பேச முடியாது. மோடி கூட ஒரு கை கோத்துட்ருப்பார், தேவைப்பட்டால் என்ன வேணால் பண்ணுவார்ன்றதை நிரூபணமாயிடுச்சு. அப்போ இதை தான் அவங்களாம் விரும்புகிறாங்க, உன்னை கரெக்டாக தட்டி லாக் பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் இவர்கள் தட்டறை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இது எந்த ஓட்டு? டிஎம்கேவுடைய கோர் ஓட்டு. இது சுரண்டுற வேலையை விஜய் பார்க்க. அதனால தான் விஜய் மேலே கோபம் வருது, கோமாளிகள் அது இதுன்னு சொல்கிறது. இது இல்லாமல் அரசுக்கு எதிரான கோபம், ஆன்டி இன்கம்பன்சி, அது வந்து இல்லைன்னு இவர் சொல்கிறார். இருக்குன்னு ஊர் பூரா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு கருத்தை மட்டும் இவங்க வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, இந்த கூட்டணி பலமான கூட்டணி தான் ஜெயிக்கும்னு. அதுலேயும் போக போக அடி உள்ள ஆரம்பிச்சிடும். இல்லை, இந்த வார்த்தைகள்லாம் இப்போ பேசுகிறார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வராது. ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த 4 வருடங்களில் நம்ம பார்க்கல. இப்போ தேர்தல் வரதுனால இந்த வார்த்தைகள்லாம் வருதுன்னு நம்ம எடுத்துக்கினாலும் கூட இந்த மாதிரியான வார்த்தைகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இதோடைய வெளிப்பாடு எங்கே? இவர்கள் வந்து சாட் ஜிபிடி மாதிரி கூட இருக்கிறவங்க. சிஎம்மா பேசுகிறாரு இல்லை, அவர் பேசின வார்த்தையில் மறுபடியும் நீ கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஒன்று கூட எனக்கு தெரிஞ்சு அவர் அவராக பேசுனது என்னவா இருக்கும்னா, மாமழை போற்றுதும் சொல்லுவாங்க. அது மாதிரி மதுரை மூர்த்தி போற்றுதும்னு சொன்னாங்க. அது கூட எழுதி கொடுத்துருப்பாங்க. கீர்த்தி சிறுசாக இருந்தாலும் 2026 மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி, அது வேணால் அவருக்கு மைண்டில் ஏறி இருக்கும். மற்றபடி அவர் படிச்சுட்டு போனதும் அப்படியே கடந்து. அதுவே ஒரு முக்கியமான கேள்வி தான் நினைக்கிறேன். மீண்டும் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அப்படின்றது தான் தலைப்பு செய்தியாக இருக்கும். அதுதான் அது ஏன்னா நான் சொல்கிறேன்ல, இந்த இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இவர்கள் கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிறதுக்கு பேசுகிற வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகள். இவர் வந்து இந்த நீ கேட்டிங்கள இந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு நான் சொன்னேன்ல. இவங்க சாட் ஜிபிடி மாதிரி இவர்கள் இந்த இதுக்குள்ளேயே உலாவுறாங்க. அப்போது சமூக வலைதளங்களில் அரசுக்கு எதிராக இப்போ நம்மலாம் பேசுகிறோம், அரசுக்கு எதிராக இருக்குது, இது பெருசாக எதிரொலிக்கும், இதை அதிமுகவுக்கு சாதகமாக கொண்டு போக பார்ப்பாங்க, என்டிஏ பயன்படுத்தும். இல்லை, இதில் கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்கிறேன். ஊடகங்கள் எப்போவுமே நமக்கு சாதகமாக சோர்ஸாக இருந்ததே கிடையாது. அது நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஊடகம் நமக்கு சாதகமாக இருந்ததே கிடையாது. ஏன் நம்ம ஆட்களே கூட நம்மளை வந்து துரோகிகள் மாதிரி பேசுகிறாங்க, சில தவறான செய்திகளை எடுத்துக்கிட்டு நம்ம ஆட்களே நம்மளை வந்து தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. யாரை அதை மென்ஷன் பண்ணுறாரு? நான் ஒன்றா வர்றேன். இந்த மாதிரி வர்ற விஷயங்களை எடுத்து தான் இவரை பேச வைக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சிலாம். இன்றைக்கி இந்த டீம் என்ன பண்ணோம், இன்றைக்கி என்னென்ன பிரச்சனை, அதை சிஎம்ஐ பேச வைப்போம் அப்படின்றது தான் அவங்களுடைய வேலை. ஓகே, அதில் தான் எழுதி கொடுத்து பேசுகிறது. ஊடகங்களே நமக்கு இல்லைன்றது ஊடகங்களுக்கான லைட்டான மிரட்டல். ஊடகங்கள் இந்த ஆட்சியில் எப்படி இருக்குன்றது ஊருக்கே தெரியும். நீங்கள் ஊடகங்களை திட்டி நீங்கள் ஒரு பதிவு போட்டிங்கன்னா கீழே வந்து 10 பேர் உங்களுக்கு ஆதரவாக திட்டுவோம். ஊடகங்களில் டிபேட்டுகள் எப்படி மாறி போச்சுன்றது ஊருக்கே தெரியும். 5 பேர் நெறியாளரோடு சேர்த்து, ஒருத்த மட்டும் பாவம் எவனா ஒரு கட்சிக்காரன், தாவேகாவாக இருக்கும், அதிமுகவாக இருக்கும், இல்லை பாஜகவாக இருக்கும், மாட்டிக்கின்னு. அதிமுகவில் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க, பாஜக இல்லைனா தாவே. அதிமுகவோட இவர் இந்த அக்னீஸ்வரன் மாட்டிக்கினாப்புல அவரெல்லாம் போட்டு இருக்கிறாங்க.
தாவேகலை பாவம் தம்பிகள் சின்ன பசங்க, அவனும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க டஃப் கொடுக்குறாங்க. டப் கொடுக்குறான்னு போட்டு அடிச்சிடுறாங்க. பாஜக சொல்லவே தேவையில்லை. இல்லை சார், அவங்கெல்லாம் வந்து ஒரு பேசுனா அவங்க திருப்பி பேசுவாங்க, கத்த ஆரம்பிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் நீங்கள் ஒரு சீன பழமொழி இருக்குது, எந்த ஒரு வாதத்தில் முடிவில் வன்முறை ஒருத்தர் கையில் எடுக்கிறாரோ அவர்கிட்ட நியாயம் கிடையாதுன்னு. இது இந்த ரஜினி முருகன் படத்தில் வரும், பாயிண்ட் வரட்டும்னு சொல்லிட்டு கடைசியாக கொடையை இது பண்ணி மாட்டை உள்ள விட்டுருவான்ல வேறு வழி இல்லாமல். ஏன்னா பாயிண்ட்டே பேச மாட்டானுங்க அவனுக்கு. அதுதான் பாயிண்ட்டு. அந்த மாதிரி இந்த பார்லிமெண்ட்டில் போட்டு நடக்க விடாமல் பண்ணிட்டு கொண்டு போவாங்க பாரு, அந்த மாதிரி அவங்க வாட்டில் சட்டத்தை நிறைவேற்றிட்டே இருப்பான். இது ஒரு வகையான டெக்னிக், அது நமக்கு புரியாது, பார்க்கறதுக்கு எதிர்க்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு அந்த இதுக்கு வர எதிர்ப்பை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு தட்டிட்டு போகிறது, டிபேட்டில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவர் சொல்கிறாரு நமக்கு இந்த கட்சிகள் அந்த இது ஊடகங்கள் நமக்கு இல்லை, துணையே இல்லை சமூக ஊடகங்கள். சமூக ஊடகங்களில் வேட்டை நாய்கள் மாதிரி வச்சுக்கிட்டு போட்டு கடிச்சு கொதற யாராவது ஒரு பதிவு சும்மா போட்டால் கூட மதுரை இது மாதிரி போகிறாரு ரோட் ஷோவில் கும்பலே இல்லை அப்படின்னு போட்டதை ரீபோஸ்ட் பண்ணி போட்டால் கூட வந்து கீழே உங்களை திட்டுறது எல்லாம். இதுக்குன்னே எனக்கெல்லாம் ஆளே வச்சுருக்காங்க, அசைன்மெண்ட்டு கொடுத்தே வச்சுருக்காங்க. இந்த பீட்டு, இந்த ரிப்போர்ட்டர் பீட் மாதிரி, டிஎம்கே பீட்டு, இந்த பீட்டு மாதிரி இது முத்தலிப் பீட்டு வந்தவொடனே போட்டுருவாங்க. வந்தோன்னே அவன் வழக்கமாக நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவனா ஓ சரி இன்னும் இந்த தடவை அதை சொல்லாமல் விட்டான், சரி இந்த புதுசாக ஒரு ஐட்டம் கொண்டு வந்துக்கிறான், சரி ரைட் ஓ அவ்வளோதான். சில பேருக்கு பக்குன்னு ஆகிடும், ஐயோ நம்மளை வந்து இப்படி திட்டானே, நம்ம ஹேர் ஸ்டைலில் திட்டானே, நம்ம பொறப்பை திட்டானேன்ட்டு அடுத்த தடவை நம்ம போட வேணாம். இதுக்கு தான் அவங்க அந்த வேலையை பண்ணுறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தோல் டைட்டு, நீ எதை வேணால் திட்டிக்கோ, போடுறத போட்டு தான் இருப்போம். வாழ்த்துனா வாழ்த்துவோம், கரெக்டாக இருந்தால் வாழ்த்துவோம். இன்றைக்கி தாவேக்காக நம்ம என்ன சப்போர்ட் பண்ணுறோம், என்ன பண்ணார் அவர் கரெக்டாக தானே பேசினாருன்றோம். இப்போ தான் தெளிவா நீ கரெக்டாக எழுதிக்கிறான், டேய் இப்போ தான் நீ கரெக்டாக இதாகிற, இப்போ தான் அவன் தலைவன் கரெக்டாக பேசிக்கிறான், கரெக்டுன்றோம், தப்பாக பேசினா தப்புன்றோம். இதுதான் நம்ம வேலை, பத்திரிக்கையாளர் வேலை. இங்கே இவங்க பார்க்குறதெல்லாம் சார்பு பத்திரிக்கையாளர் இல்லை, அதனால் நம்மளே அப்படியே நினைக்கிறான். தாவேக்கா கொஞ்சம் ஆதரவாக பேசிட்டோம்னா இவனுக்கு நம்ம ஏதோ தாவேக்காவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாகவே நம்ம இருக்கணும்னு நினைக்கிறான். அது தப்பு இல்லை. பலரும் வந்து திமுக இப்போ இந்த மாதிரிலாம் மாற்றிட்டு தைரியமாக பேசுகிறார் பாருங்க முதல்வர். அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நம்மள மாதிரி ஆளுங்களும் வாங்க எல்லாருமே ஆஹா ஓஹோ சூப்பர். அந்த குறிப்பிட்ட அந்த சமூக ஊடகங்கள் நபர்கள்லான்றது இந்த மாதிரியான ஆட்களை தான் எதிர்கருத்து வைக்கிறவங்க. இதுதான் கேட்குற, இது அவர் கவனிக்கிறாரா அவர்? அப்போ அதை தான் கேட்குறேன். அதெல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி விஷயங்களை அவர் கண்ணு எடுத்துகிட்டு போகிறாங்களா? இது எல்லாம் அந்த எழுதுகிற பார்ட்டிங்க உட்காந்து எழுதுறது. அது துரோகிகள் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது முதல்வருக்கு துரோகிகள் இல்லை, இந்த எழுதி கொடுத்தாங்களா அவனுக்கு துரோகிகள் யாராக இருந்திருப்பாங்க. இல்லை கவனிக்காமல் கூட இருப்பாரா முதலமைச்சர்? இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு பேசுகிறாரு. இந்த விஷயங்கள் அதுவும் சமூக ஊடகங்களில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ஊடகங்களில் நமக்கு சாதகமாக இல்லைன்ற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கூட கவனிக்காமல் அவர் பேசுவார். நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். திருநெல்வேலியில் மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி ஒரு 3-4 தடவை பண்ணாங்க. ஒரு தடவை நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்க. முதல்வர் கவனிச்சாரா? ஒரு கட்சியில் 10 கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராகவே தீர்மானம் கொண்டு வந்துட்டு 10 இல்லை 30 பேருக்கு மேலே கொண்டு வந்துட்டு மேயரே காலி. இவர் என்ன பண்ணார்? இவரை விட்டுருங்க, அந்த கட்சி என்ன பண்ணுச்சு, அவங்கள இன்ப சுற்றுலாக்கு அனுப்பிச்சிச்சு. தீர்மானம் வந்தோடனே கோரம் இல்லைன்ட்டு தீர்மானம் தோல்வியில் போச்சு. கரெக்டாக? அப்போது நீங்கள் இந்த இடத்துல ஜெயலலிதா வச்சு பாருங்கள், அந்த 30 பேர் இருப்பாங்களா? 30 வார்டுக்கும் இடைத்தேர்தல் வந்துட்டுருக்கும். கரெக்டாக? இதுதான் தலைமை. சென்னை மாநகராட்சி எடுத்துக்கங்க, 200 கவுன்சிலர்கள், ஒரு 150 பேருக்கு மேலே வரதே கிடையாது. நீங்கள் 50 பேர் 60 பேர் தான் உட்காந்துருக்கான். அந்த அம்மா மேயரும் சொல்லி பார்த்துட்டாங்க, பல தடவை எச்சரிக்கையெல்லாம் விட்டு பார்த்துட்டாங்க. ஆமாம் நீயே தலைவரை மதிக்கிறதில்ல, நாங்கள் வேறு மதிக்கணுமான்ற அளவுக்கு இவங்க இருக்காங்க. இது அவர் கவனத்துக்கு வந்ததா? அவர் பார்க்குறாரா? பார்க்கலையா? பார்த்தாரா? எதாவது கேட்டாரா? காவல் அதிகாரிகள் எனக்கு என்ன நடந்துக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தான் நடக்கிறாங்களா? அவர் தானே அதுக்கு துறைக்கு அமைச்சர். ஒரு அரசியல் கட்சி கூட மல்லு கட்டுறாரு ஒரு காவல்துறை அதிகாரி. அந்த மாதிரி நடக்கிறதே பார்த்ததே கிடையாது, அப்படி நடக்கவும் கூடாது. ஏன்னா ஆட்சிகள் எதையுமே அவர் வந்து உள்ளுள்ள கூட கேட்டிருக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்களா? இல்லை அவர் அந்த அதிகாரிகள்கிட்ட கூப்பிட்டு அப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு கூட அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவருக்கு தகவல் மட்டும் சொல்லிடுவாங்க, நான் ரொம்ப ஆடுறான் அவனுக்கு இது மாதிரி ரைட் ஓகேவா? இப்போ விஜய் சொல்கிறாருல, புஷியும் ஜானும் போய் சொல்லுவாங்க, ஓகே தானே, ஓகே ரைட். இல்லை தலைவரை அவன் சேர் எடுத்துகிட்டு போகிறான் தலைவரை, அதான் கூப்பிட்டு சொன்னேன். ரைட், எடுக்காமல் பார்த்துக்கிட்டிங்களா? ரைட்டு. அது சேர் அப்படியே இருக்குல்ல, எண்ணி பார்த்துட்டேன் தலைவரை, அப்படியே இருக்குது தலைவரை, ரைட்டு.
இதே பாணி தான் இங்கே. என்ன பண்ணீங்களா? பண்ணேன். கரெக்டாக சூப்பரு தலைவரே இதை பேசியிருக்கோம், இந்த இடத்துல மிதிக்கிறீங்க, அது என்ன கைத்தட்டு தெரியுமா? ரோட் ஷோ போனீங்களே, ஏமாத்துறாங்க. வேற என்ன? இது எப்போ புரியும்னா, அவர் சொன்னார்ல அந்த 26ல் முடிவு மாற்றி வரும்பொழுது அவருக்கு புரியும். கலைஞரை ஏமாற்றிட்டாங்க. 2011 கூட்டு போய் ஷோ காமிச்சு டான்ஸு பாட்டு தலைவரை வேறு லெவலில். இங்கே ஒரு ரஜினி, இங்கே கமல், அவங்களும் வேறு லெவல். இப்படியே உட்கார வச்சு இவங்க எல்லாம் ஜனங்க வந்து இவர்களுக்கு எதிராக அவ்வளோ வெறியில் இருக்காங்கன்னு சென்னை கோட்டை திமுகவில் சென்னையிலேயே இவர்கள் ஆடாத ஆட்டம் ஆடுறாங்க. காவல்துறையிலையும் அதை பற்றி கண்டுக்கல, அவர் துணை போகிறாங்கன்றதெல்லாம் தெரியாமல் போய் தோற்று 3வது இடத்துக்கு போகும்போது தான் கலைஞர் கூப்பிட்டு கேட்குறாரு, நியாயமாயா வந்துச்சு அது பிரச்சனை, போதுமா? அந்த டைமில் அது பெரிய இஷ்யூ ஆச்சு. கலைஞரே ஏமாத்தினாங்கல்ல. கலைஞரை விட இவர் எந்த மொழிக்கு இவனை டெய்லி வராரா, பேப்பர் பார்க்குறாரா, இல்லை யாராவது கூப்பிட்டு பேசுகிறாரா? அதிகபட்சமாக ரன்னிங் போகும்போது இந்து ராம வர்றாரு. அவர் டிஎம்கேல சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்ல போகிறாரு? வேறு யார்கிட்டயா பேசினாலும் இப்போ எல்லாருமே அப்படி ஆகிட்டாங்க. 500 கொடுத்தா கலரில் நியூஸ் போடுறவங்களாம் உட்காந்துட்டு ஐயோன்றாங்க. அன்றைக்கி கூப்பிட்டு இவர் ஒரு கூட்டம் நடத்தினார். ஆமாம், அதெல்லாம் அவர்கள் யாரை கூப்பிட்டாங்க? இவங்க தான். அங்கேயும் என்ன பண்ணார், என்னை ஆதரிக்கிறீங்க, பேசுகிறீங்க, லைட்டாக எதிர்க்கிறீங்க, அதெல்லாம் பார்த்துங்கன்னாரு. அப்போ அந்த கொஞ்சம் கூட நீங்கள் பெறலக்கூடாதுன்னா அவனும் பிழைக்கணும்ல. இப்போ ஜோக் என்னென்னா, இவங்க கோஷ்டியே இதை பயன்படுத்திக்கின்னு தான். நேற்று மதுரை உதாரணம், அரசுக்கு எதிராக என்ன இது, அரசுக்கு எதிராக இந்த டிவியா, எப்படி அவன் அப்படி யோசிக்கவே மாட்டானையா, அந்தளவுக்கு ஆகிட்டாங்க. அப்படி தேர்தல் நெருக்கத்தில் இப்படி மாறுறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்புறமா தகவல் வருது, இல்லை தலைவரை அது ஒரு கோஷ்டி, இது ஒரு கோஷ்டி, அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி தட்ட கொடுது, அதனால் இந்த செய்தி வெளியே வந்துச்சு. இதுதான் நிலமை. இல்லை, இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் வந்து அவர் பேசும்போது, நாம் அனுபவிக்கும் சோதனைகள் வந்து சாதாரணமானது இல்லை, ஆளுங்கட்சி தான் நம்ம, அதனால் எதிர்க்கட்சி அனுபவிக்கக்கூடிய சோதனைகளை நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. அதுக்கான பொருள் என்னவா இருக்குது? எதிர்க்கட்சிகள் அனுபவிக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாஜகவை குறிப்பிட்டு சொல்கிறாரா? சோதனைகள் தானே சொல்கிறாரு. ஆமாம், அதான் சொல்கிறாரு. அதான் அந்த சோதனைகளை சொல்லுவார். வருது இல்லை அடிக்கடி, அதெல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா? அவர் ஈடின்னே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நேற்று அந்த பொதுக்குழுவில் ஈடினும் சொல்லலை, மோடினும் ஒரு பயன்படுத்தலை. அமித்ஷா சொன்னார், டெல்லி சொன்னார், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் சொன்னார். ஆனால் அந்த ஈடி, மோடி, உதயநிதி சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னதை கூட அவர் வந்து நேற்று பொதுக்குழுவில் சொல்லலை. என்ன காரணம்? சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த சீரியஸ்னஸ் தெரிய ஆரம்பிக்குது. சும்மா ஒரு இடைக்கால ஏற்பாடாக உச்சநீதிமன்றத்தில் வாங்கியிருக்காங்க. அது இன்னொன்று, முதல்வர் பேசுறதுக்கு இந்த கேள்வி கேட்குறேன்னா, விஜய் அவர்கள் பேசும்போது, மேடையில் பேசும்போது அவர் பாசிசம் பாயாசம் ஆரம்பித்தார், எல்லாரும் கடுமையாக விமர்சனம் வச்சாங்க. அதுக்கப்புறம் திமுக பாஜகன்னு சொல்ல ஆரம்பித்தார். என் பேர் சொல்ல மாட்டீங்களான்னாரு, ஸ்டாலின் பேரையும் மோடி அவர்கள் பேரையும் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் மோடி பேரே சொல்கிறது இல்லை, என்ன பயந்துட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இவர் டெல்லின்லாம் சொல்கிறாரு, ஆனால் இடி மோடின்னு இப்போ பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் சொல்லலையேன்றதுக்கான காரணம்? எப்போவுமே சொல்ல மாட்டாங்க, அப்பப்போ ரைட்டாக உருட்டுவாங்க. இந்த தடவை அதை கூட உருட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லுவாங்களா, தலைவரை லைட்டாக உருட்டிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறாரு, இங்கேயும் பார்த்துக்குவார், அங்கேயும் பார்த்துக்குவார். இங்கே இந்த 2 கோஷ்டி இதில், அதில் ஒரு கோஷ்டியை வாங்கிட்டு இன்னொருத்தர் போட்டு அடின்னு அடிப்பார். அப்போ நமக்கு சந்தேகம் வரும்ல, நம்ம யார்கிட்டயா சொன்னோம் சொல்லுவாங்க, ஏன் அவர் வாங்கினவரையும் அடிக்கிறாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கூட இல்லைன்னுவாங்க. அதனுடைய அர்த்தம் அது இல்லை. அந்த அடி மரண அடி, இது சும்மா ஜாலிக்கு தலைவரை லைட்டாக அந்த இதில் கலவாணியில் எவன் சொல்லுவான் தெரியுமா, நான் கொஞ்சம் கட்டி பிடிச்சிக்கிட்டா அப்படி இப்படின்னு, அந்த மாதிரி லைட்டாக தலைவரை ஒன்றே கொஞ்சம் லைட்டாக திட்டிக்கிறான் பண்ண. அந்த மாதிரி தான் இவங்க இவ்வளோ நாளாக பர்மிஷன் வாங்கிட்டு பிஜேபி திட்டியிருந்தாங்க. இப்போ அதில் ஓவராக போயிட்டாங்க. இவங்களும் ஓவராக போக, அவங்களும் ஓவராக போக, லாஸ்ட்டில் அந்த ஓவர் வந்தோடனே ஓவர்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போயிட்டு டெல்லியில் போயிட்டு ஒரு மாதிரி சமாளித்து வந்திருக்காங்க. இதில் இவங்க சொல்கிறாங்கல்ல விஜய் கட்சியை, அவர் பேசலை கேசலன்னு, இது எல்லாம் மாறி மாறி சொல்லிக்குவாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் வசமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை இருக்குது. அடுத்து உச்சநீதிமன்றம் அந்த தடையை விலகுச்சுன்னா அது அடுத்த கட்டத்துக்கு போகும். இன்னும் ஒரு 6-8 மாதத்தில் இன்னும் பல இது வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது டெல்லின்னு சொன்னால் போதுமானது. ஆமாம், அப்படி எடுத்துக்கணுமா? அப்படி தான் எடுத்துக்கணும். மோடின்னு நாளைக்கு அவர் மறுபடியும் பார்க்குற மாதிரி இருந்தால் தலைவர் அவன் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா, டெல்லின்னு அமித்ஷான்னு. அமித்ஷா சொல்லலாம், பிரச்சனை. அமித்ஷாவையும் சொல்லக்கூடாது. சரி, அதுக்கு மட்டும் பர்மிஷன் ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. ஆமாம், அது ஆள முடியாது. பிஜேபி வந்து ஆள முடியுமா? பிஜேபி அடுத்த 20 வருஷத்தில் வர முடியாது. ஏன்னா விஜய் வேறு நடுவில் வந்துட்டாப்புல. விஜய் ஒழுங்காக கட்சி நடத்தினா அடுத்த 25 வருஷம் விஜய் அப்படி ட்ராக்கில் இறங்கி ஓட ஆரம்பிப்பார். ஆனால் இவர் போகிற போக்கு பார்த்தா அவங்க அது மாதிரி இல்லைன்னு தெரியுது.
அப்போது நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே தான் மாறி மாறி ஏதாவது ஓடின்னு கிடக்கும். இன்னொரு மிக முக்கியமானது கருத்து கணிப்பை பற்றி பேசியிருந்தார். கருத்து கணிப்பு திமுகவுக்கு எதிராக வரப்போகுது, இப்படி தான் வருன்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. கருத்து கணிப்பில் வந்து அடுத்து அதிமுக வந்துடும், அதுக்கு அடுத்து இந்த கட்சி புது கட்சி வந்துடும், கடைசியாக தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் வந்துடும் அப்படின்றார். அப்போ முன்கூட்டியே சொல்லிட்டாரு கருத்து கணிப்பு இப்படி தான் வரப்போகுதுன்னு. கருத்து கணிப்புன்றதை விட அவருக்கு இந்த உள்ளுக்குள்ளே ரிப்போர்ட்டு, பெண்ணு எடுக்கிறது, அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டு, இது எல்லாமே அந்த கூட இருக்கவங்களுக்கு தெரியுது. அதை அவங்க இது மாதிரி கருத்து திணிப்பு, அதாவது இவங்களுக்கு வர்றதுன்னா திமுக தான் முதல்வர். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே நடத்துச்சு, அதில் முதல்வர் தானா இந்தியா டுடே, இது எல்லாமே வந்து இவங்க எப்படி வந்து ஒட்டுவாங்க, எப்படி விலகுவாங்கலாம் தெரியாது. இன்றைக்கி ஒன்று வரும் கருத்து கணிப்பு, 6 மாதம் பொறுத்து வேறு ஒன்று வரும். அப்போ இவர்கள் என்ன தான் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நியூயார்க் டைம்ஸே சிறந்த முதல்வர்னு இவரை போட்டிருக்காங்க. அங்கே ஒருத்தன் சும்மா இருப்பான், அவன் அந்த இதில் எழுதியிருப்பான், அந்த ஆன்லைனில். அது யார் வேணால் போய் இது மாதிரி இது பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். அதை எடுத்து கொண்டு வந்து இங்கே உருட்டுறது. இந்த மாதிரி இங்கேயே வந்து சில இது வந்து பாருங்கள், அவங்க கருத்து கணிப்பில் இப்படி வந்திருக்குன்னு. இப்போ இவங்க எடுத்துகிட்டு உருட்டியிருந்தாங்கல்ல தாவேக்கா, ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது உருட்டுறது. அதையும் மீறி சமூக வலைதளத்தில் இதெல்லாம் வெளிப்படுதில்ல, அதை வந்து டக்கு அதில் குறிப்பிட்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நரேட்டிவ் செட் செய்ய முயற்சி செய்வாங்க. இந்த மாதிரி இது திமுக வந்து ஆட்சி அமைக்காது அப்படின்னு நரேட்டிவ் செட் செய்ய முயற்சி பண்ணுவாங்க, நீங்கள் அதை முறியடிக்கணும், நீங்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படின்றார். நரேட்டிவ்க்கு பிஹெச்டி பட்டம் வாங்கணும் இவங்க. விஜயை பாஜகவுடைய பி டீமு, சீமான பாஜகவுடைய பி டீமு, எல்லாரையுமே பாஜகவுடைய பி டீமுன்றது. விஜய் வந்து பாஜகவோட போகிறாரு, அது பத்திரிகையாளர்களே பேச வைக்கிறாங்க. அது என்ன பிரமாதம், விஜய் தான் எடப்பாடிக்கிட்டே பேசிட்டாரு ஆதவர்ஜனுக்காக. அது அவங்க கட்சிக்குள்ளேயே உள்ள கோஷ்டி முதல்ல, அதை விட்டுருங்க. இல்லை சொல்கிறேன். ஆமாம், இது விஜய் பாஜக கிட்ட போகிறாருன்னு முன்னணி பத்திரிகையாளர்களே நீங்கள் பேச வைக்கிறாங்க. அவங்களாம் ஒரு காலத்தில் விஜய்க்கு பேசியிருந்தவங்க, அதுக்கப்புறம் பொதுவாக இருந்தவங்க, இப்போ அவங்களே பேச வைக்கிறாங்க. டிஎம்கே வந்து அடித்து நகர்த்திடும், விஜய் வந்து ஒன்றும் இல்லை அங்கே போகிறாங்க. என்னென்னா நான் சொன்னேன், அந்த சிறுபான்மை மக்கள் வாக்குகள் விஜய்கிட்ட போயிடக்கூடாதுன்னு விஜயை ஒரு பிஜேபியுடைய பி டீம் மாற்றுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது. நீட்டு பற்றி பேசின உடனே எங்கே ஸ்கோர் பண்ண போகிறாரோன்னு செந்தில் பாருங்கள், முதல்ல கரெக்டாக தானே பேசினார்னு சொன்ன ஆள் அடுத்த அசைன்மெண்ட் வந்தோடனே தனியாகவே ஒரு வீடியோ போடுறாரு. அப்போ இவங்க வந்து எதுக்கு பேர் என்னது, அது சொன்னதே ஊருக்கே தெரியுது. சின்ன பசங்க வந்தால் சின்ன பசங்களுக்கே தெரியுது. ஆமாம், மோட்டிவேஷனில் சொன்னதுன்னு. ஆனால் இவர்கள் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் நரேட்டிவ். இல்லை அதில் ஒரு பேரண்ட்ஸ் குறிப்பிட்டே சொல்கிறாரு, நீட்டுக்கு வந்து அதிகபட்சம் வந்து இப்போ ஜவுளி கடையில் நீட் அவ்வளோதான் ட்ரெஸ்ஸு வந்துருக்கு, ட்ரெஸ் வந்து அவ்வளோதான். வேறு என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க 5 வருஷத்தில்? நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீட்டை நான் வந்தோன்னே முதல் கையெழுத்துனீங்க, அப்புறம் நீட்டு விலக்கு ரகசியம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் 1 கோடி கையெழுத்து வாங்கினீங்க, எங்கே கொண்டு போய் கொடுத்தீங்க? இல்லை இப்போ இதற்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக இதை உள்ளே இழுத்து விட்டு அதான் நீங்கள் பாருங்கள், ஏழைகள் வந்து நீட்டு படிக்கூடாதா? இவரும் பிஜேபி மாதிரியே பேசுகிறார், ஆணவத்தில் பேசுகிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா பிஜேபி குரலாக இவர் விஜய் ஒழிக்கிறார். அப்போது இருக்கிற இஸ்லாமியர்களும் பிஜேபி உள்ளே வந்துடும். அப்போ வேணாப்பா நம்மளுக்கே ஓட்டு போடுவோம், தக்க வைக்கிறது. அதுக்கு நரேட்டிவ் செட் பண்ணுறது. பொதுக்குழு மேடையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்லாததன் காரணம் என்ன? ஒரு பொதுக்குழு உறுப்பினர் கிடையாதுன்றதுனாலயா இல்லை வேறு எதுவும்? பொதுவாக திமுகவில் அந்த தலைவர், பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர்கள் அந்த செட்டப்பு உட்கார வைப்பாங்க. இளைஞர் அணியில் வந்து பெரும்பாலும் மேலெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் இல்லையா, துணை முதலமைச்சர், அங்கே கட்சி பொதுக்குழு தானே அது. அதனால் அந்த ப்ரோட்டோக்காலில் மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பொதுக்குழு எப்படி நடக்கணும்னு தாவேக்கா இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். பிரியாணி போடுறத சொல்ல இல்லை அந்த செட்டப், தீர்மானம் ஒவ்வொருத்தராக வந்து படிக்கிறது, அதை முன்மொழிகிறது, வழிமொழிகிறது, தீர்மானத்தின் வாயிலாக நிறைவேற்றி தர கேட்டுக்கொள்கிறேன்றது. 2 அணி புதுசாக உருவாக்குறோன்னா அதையும் பொதுக்குள்ள வச்சு ஒப்புதல் வாங்குறது, இதெல்லாம் தெரியுதா? அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கூட விடலை. இவர்கள் என்னென்னா பிரச்சாரமாக, மடைமாற்றம் பிரச்சாரமாக, டீலிமிட்டேஷனு, அந்த இது நீட்டு அது இதுன்னு பண்ணாங்களோ மத்திய அரசுக்கு எதிராக, அது அழகாக கட்டமைச்சு அது ஒரு தீர்மானமாக கொண்டு வந்தாங்களா? அதில் அதிமுகவை விமர்சிக்கிற துரோக அதிமுக அந்த மாதிரிலாம். அப்போ அந்த விஷயங்களில் அதில் நடுவில் உதயநிதியுடைய 7வது தீர்மானமாக. ஆமாம், அவர் என்ன இவங்க யார் இடையிற போகும்போது காலை பிடிச்சி இழுக்கிறாங்களா? கார் முன்னாடி பத்துக்கிறாங்களா? கார் டயரை பஞ்சர் ஆக்கி விட்டுறாங்களா? என்ன பண்ணுறாங்க? அவர் பணி மேலும் சிறப்புற நாம் எல்லோரும் ஒத்துழைப்போம் அப்படின்னா உதயநிதி தான் அப்படின்னு. அப்போ உதயநிதிக்கும் எதிர்ப்பாக உள்ள டீம் இருக்குது போல் இல்லை?
இருக்குல்ல, அதனால தான் 7வது தீர்மானம். அதனால தான் 7வது தீர்மானமே அது வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி கரெக்டாக தீர்மானமாக போட்டு பண்ணுறாங்கன்றத தாவேகா பார்த்து கற்றுக்கணும். எல்லாத்துலேயும் திமுக தானே காப்பி அடிக்கிறீங்க, இதுவும் ஒழுங்காக காப்பி அடிச்சு பண்ணலாம்ல. அங்கே மட்டும் போயிட்டு யாராவது 7வது தீர்மானத்தை மட்டும் விட்டுருங்க. ஆமாம், இங்கே ஏன் அதுலேயும் சொல்லிடலாமே, புஷி ஆனந்துடைய பணிக்கு 7வது தீர்மானமா? அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவர் இல்லைன்னா நேரத்துக்கு நம்ம அரங்கத்துலேயே ஒரு 200 சேர் காணா போயிருக்கோம். 2 பேர் சாக்கடிச்சு விழுந்துட்டுருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பணியை பார்த்துக்கிற அவருடைய பணியை சிறப்புற நாம் எல்லாம் ஒத்துழைப்போம் அப்படின்னு போட்டெல்லாம் போடுவாங்க, சொல்ல முடியாது. நீங்களும் புஷி ஆனந்து ஒரு நாள் உட்காந்து நேரடியாக பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்படியா? கண்டிப்பாக. அவர் கூட பேசினவங்கெல்லாம் பனையூர் கேட்டுக்கு வெளியே தான் இருக்கிறாங்க. அதனால் அதுக்கு நம்ம வெளியவே இருக்கலாம். காலம் காலமாக கழகத்திற்காக உழைத்த உறுப்பினர்கள் உறுப்பினர் ஆக முடியாமல், சட்டமன்றத்திற்கு வர முடியாமல், அண்ணா அறிவாலயம் கூட வர முடியாத நம்மவர்கள் அதிகம் அப்படின்ற ஒரு விஷயம் திமுகவினரிடையே கொஞ்சம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த மாதிரி கழகத்துக்காக உங்களால் இது முடிந்தது, ஆனால் உங்கள் பையன் மட்டும் இப்படி டக்குன்னு துணை முதலமைச்சர் ஆகிட்டார் என்ற ஒரு கேள்வியும் அதில் வந்து நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, சமூக வலைதளங்களில் வராது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. எம்ஜிஆர் திமுகவில் நீக்கப்பட்ட பிறகு எம்ஜிஆருடைய இடத்துக்கு சாதிக் பாட்சான்னு ஒரு இஸ்லாமியர் பொருளாளராக வந்தார். அவருக்கு வந்து ஒரு பட்டமே கொடுத்துருந்தாங்க, கலைஞர் தான். அவ்வளோ நேர்மையானவர் அவர். திமுகனா அப்பழுக்கற்ற திமுகக்காரர் அவர். கட்சி கொடுக்குற காரை கூட வீட்டுக்கு போயிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுவார், அந்த மாதிரி நேர்மையாளர். அவருடைய மகன் எவ்வளவோ முயற்சி செய்தோம், கடைசி வரைக்கும் அவர் சீட்டு கொடுக்கல. இன்னை வரைக்கும் அவர் எங்கேயா இருந்தால் பேட்டி எடுத்து கூட போடுங்க. ரகுமான் கான், இடி மின்னல் மழை. இடி வந்து நம்ம இவர் இப்போ இருக்கிறார பொருளாளர் பொதுச் செயலாளர் அவர் துரைமுருகன். மின்னல் நம்ம ரகுமான் கான். மலை காசுப்பு, அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தவர். மறுபடியும் இங்கே இருந்தார், மறுபடியும் வெளியே போயிட்டார், இப்போ இறந்தும் போயிட்டார். நீங்கள் ரகுமான் கானுக்கு பெரிய அளவில் நல்ல அவர் அவ்வளோ எம்ஜிஆருடைய உச்சத்தில் இருந்தப்போ கூட சேப்பாக்கம் தொகுதியில், அப்போ சேப்பாக்கம் தனி, திருவள்ளிக்கணி தொகுதி தனி. திருவள்ளிக்கணியில் மனோகரன் நின்னார், சேப்பாக்கத்தில் இவர் நின்னார். சேப்பாக்கம் தொகுதியில் அவரை வீழ்த்தவே முடியல. யாரையும் போட்டு பார்த்தார் எம்ஜிஆர், ஆனால் அங்கே முடியவும் முடியல. கூட்டணி கட்சி கொடுத்துட்டாரு, காக்கா தேக்காக்கெல்லாம் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட இவருக்கு பெரிய அளவில் பண்ணல. அப்புறம் கடைசி காலத்தில் கொஞ்சம் பண்ணார் எல்லாம். அவர் சன்னும் டாக்டராக இருக்கார், கேட்குறாரு, இது வரைக்கும் இல்லை. இந்த மாதிரி அது ஒரு பார்ட் வச்சுங்க. சரிதான், நீங்கள் வாரிசுன்னு சொல்லிக்கலாம். உழைச்சி வர தொண்டர்களுக்குன்னு பார்த்தா இன்றைக்கி புதுசாக வர்றவங்களாம் இன்றைக்கி மேலே இருக்கிறாங்க. அதாவது பணம் வேறு வகையில் ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸு இப்படி வர்றவங்க தான். அவங்கள கூப்பிட்டு நீங்கள் திமுக வரலாறோ இல்லை மற்ற விஷயங்கள் கேட்டால் தெரியாது. நம்ம அதில் சொன்னோம்ல, கட்சி பண்ணினா என்ன, அதை போவேன், அதிகாரத்தில் போய் நிற்பேன், வந்தவன் வணங்க சொல்லுவேன், இது கொடுப்பேன், அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் போராட்டம். அது லைட்டாக அப்படி இப்படி பேசுவோம், வருவோம், போவோம், அப்படி கான்ட்ராக்டாக அது இது தான் கட்சி பண்ணி. கட்சிக்கு உண்மையாக உழைத்தவர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்றது. அந்த எண்ணங்கள் கட்சிக்குள்ளே இருக்குது, அது வெறுப்பாக மாறுது. அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் பலம் கொளிக்கிறார்கள், இடி ரைடில் மாட்டுறார்கள், பதவியும் வாங்கிக்கிறாங்க, நல்லாவும் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் வாரிசு. அவன் இவங்க மட்டும் இல்லை, அந்தந்த மாவட்டத்துலேயும் அவங்க தான், அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு அப்படியே. அப்போ என்ன தான் அது உழைக்கிற தொண்டம் உழைச்சிக்கிட்டே இருக்கிறதான்ற கோபம் வருது. அதெல்லாம் தேர்தல் காலத்தில் தான் அவனை சமாதானப்படுத்த முடியும். அதுக்கான வார்த்தை தான் அந்த வார்த்தைகள். புதுசாக சிலர் நாங்கள் தான் மாட்டு என்று இளைஞர்களை ஏமாற்ற வராங்க. அவங்ககிட்டலாம் ஏமாறாதீங்க, நீங்கள்லாம் வந்து கட்சி பணியை செய்யணும், இளைஞர்கள்லாம் நிறைய உள்ளே வரணும், பூத் கமிட்டி அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய வாக்குச்சாவடிகளுக்கு இதாகணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். குறிப்பாக புதுசாக வர சிலர் நாங்கள் தான் மாட்டேன்ட்டு இளைஞர்களை ஏமாற்றுவோம். புதுசாக வர சிலர் நாங்கள் தான் மாட்டோம், இளைஞர்கள் ஏமாற்றோம், அவங்களாம் ஏமாறாதீங்க, எங்ககிட்ட மட்டும் ஏமாறுங்க அப்படின்றாரு. எல்லாம் உலகமே மாற்றத்துக்கு உட்பட்டது. மாற்றம் என்பதை தவிர மாறாதது எதுவுமே இல்லைன்னு, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு. நீங்கள் என்ன தான் அதே பழைய இதை ஒட்டியிருந்தீங்கன்னா அவன் அங்கே உட்காந்து 3 சீட்டு தான் ஆடுவான். அதனால் திமுகவுடைய வடிவம் தான் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பேசுனது. இவர்களை சார்ந்தவர்கள், இவர்களை சார்ந்த ஒரு கூட்டம், காக்கா கூட்டம். திடீர்னு டாஸ்மார்க்கு ரெய்டு, அதில் பார்த்தா யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத இருப்பார். யாருன்னு கேட்டால் இவர் ப்ரொடியூசருங்க, அவருங்க. இது முன்னாடி எங்கே இருந்தார், அவருக்கும் திமுக என்னங்க சம்மந்தம், அவர் எப்படிங்க இந்த மாதிரி வசதியாக மாறினார், அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவருக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர்ஸ் அப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு செட்டப்பு, இது எல்லாத்தையும் திமுக தொண்டம் பார்த்துட்டு தானே இருப்பான். மக்கள் பார்க்குறாங்க. அப்போ புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவர் இன்னும் மாறலைல்ல, வரும்போது மாற மாட்டார்ல.
அந்த மாதிரி புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வைகோலாம் பெருசாக எதிர்பார்த்தாங்க, இன்னும் பலரை எதிர்பார்த்தாங்க. கமல் நானவா பேசிட்டு இப்போ அங்கே போய் நாட்டு விடுதலைக்காக நான் எம்பி சீட்டு வாங்கிக்கிறேன்றாங்க. நாட்டுக்காக நான் எம்பி சீட்டு. இங்கே நாடு என்பது கமலை குறிக்கும். சொல்லுவாங்கள்ல, மக்கள் நலன் அப்படின்வாங்கள்ல, அது வந்து அவங்க மக்கள் நலனை குறிக்கும். இல்லை, உண்மையாகவே அவர் ஏதோ பாராட்ட போகிறாருன்னு நினச்சி தான் அவர் கேள்வி கேட்டார். ஆமாம், ஜாலியாக கேட்டார். கேட்ட உடனே அவருக்கு பாவம் என்ன பண்ணுவார். போனவர் திரும்பி வந்து நாட்டுக்காக அப்படின்ட்டு போயிட்டாப்புல. நாட்டுக்காக தானே அப்போ தோணலை, கிராஸ் பண்ணோன்னு தோணிடுச்சு டக்குன்னு. அதெல்லாம் வந்து எப்பவுமே அவர் சொன்னது நமக்கு அப்போ புரியாது, அப்புறமா தான் புரியும். அந்த மாதிரி இவன் கேட்டது அவருக்கு அப்போ புரியல, அப்புறமா புரிஞ்சிச்சு, அப்புறமா சொல்லிட்டாப்புல. கேட்டது புரியல, இல்லை புரிஞ்சிருச்சு, காண்டாயிட்டாப்புல. ஏதாவது திட்டிட போகிறோமோன்ட்டு போயிட்டாப்புல. வடா இவனை கேள்வி கேட்குறான் பாரு, கேள்வி அவங்கெல்லாம் செட் பண்ணி பண்ணுறாங்க, கரெக்டாக கேட்குறான், நம்ம வந்தால் மட்டும் தான் அந்த கேள்விலாம் கேட்குறான் அப்படின்னு போயிருப்பார். மறுபடியும் ஏதாவது சொல்லணுமே. தெரித்து ஓடிய கமல் நம்மால் போடுவான்ல, அடித்து கேட்ட ரிப்போர்ட்டர் தெரித்து ஓடிய கமல்னு போடுவான். எதுக்கு வம்பு, நாட்டுக்காக அப்படின்னு போயிடாரு. இங்கே நாடு என்பது உங்களை குறிக்குமான்னு திருப்பி கேட்டிருந்தா இன்னும் அதுக்கெல்லாம் டைம் கொடுக்கல. உட்ரா எடுத்தாம்பார் ஓட்டம் ட்ரைனிங்கில் கூட நான் அப்படி ஓடலன்ற மாதிரி தான். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே ரசிகர்களுக்கு, மக்களுக்கு, தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் ரோட் ஷோலாம் பிசுத்து போகிறது. அதனால் இந்த இது பண்ணுறதுக்கு புதுசாக வந்தோன்னா, இப்போ புதுசாக வர வேல்யூ இருக்க தான் செய்யும். கமலுக்கு இருந்துச்சுல்ல 4% இல்லைங்க எடுத்தோன்னா. நீங்கள் அந்த 4% பற்றி நீங்கள் திருமாவளவனை கேட்டிங்கன்னா அதோடைய வழி தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டால் அந்த வழி தெரியும். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தடுமாறிட்டு கேட்டால் 4% தெரியும். இவருக்கு தெரிஞ்சுதா? வந்தவொன்னே ஊன்னார் 4%, இந்த கிராமத்தில் 12, இந்த கிராமத்தில் 8, நகரப்புறத்தில் 12% அப்படின்றப்போ மயிலாப்பூர்லாம் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினாருங்க அந்த இவர் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அதெல்லாம் பல ஆஃபீஸர்கள் இவங்களாம் இவரை நம்பி வந்துட்டாங்க. கிட்ட போன அப்புறம் தான் தெரிஞ்சு இவர் பேசுறது பாதி புரியல. தலைவர் நாளைக்கு வந்து நான் புரிஞ்சுட்டு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்படியே போய் பாதி பேர் ஏன் எப்படிங்கிறாரு அப்படின்ட்டு விட்டு ஓடினவங்களாம் இருக்கிறான். நம்ம ரொம்ப பேருக்கெல்லாம் சொன்னதை மீறி போனாங்க. இப்போவும் சில பேர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சொன்னதை மீறி சில இதெல்லாம் போகிறாங்க. அவங்களுக்கும் அது தெரியும். அதனால் நீ அரசியல்ன்றது வேறு. ஆனால் புதுசாக வரும்போது ஜனங்க எப்படி பார்ப்பாங்க? அதனால தான் அந்த கோர் ஓட்டு போகுன்றேன். அதை தான் இவர் புலம்பல் தான். ஸோ ஒட்டுமொத்த இந்த பொதுக்குழுவை எப்படி பார்க்குறீங்க? எப்படி அவர்கள் தென் மாவட்டங்களில் பாஜக, அதிமுக மீண்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏற்கனவே இவர்களே உருவாக்கி விட்டது பாஜகவை. அந்த வகையில் தென் மாவட்டங்கள்னால் இன்றைக்கி மீண்டும் அதிமுக, பாஜக ஸ்ட்ராங்காகுது. இவர்கள் மேலே கடுமையான கோபம் இருக்குது. கோஷ்டி பூசல் இருக்குது, கட்சி கோஷ்டி பூசல் அது இதெல்லாம் இருக்குது. இல்லாட்டி நீ ரோட் ஷோக்கு ஆளை கொண்டு வந்து குமிக்கணும்ல, தென் மாவட்டத்தில் தான் கொண்டு வந்து குமிக்கணும். அது கூட தயாராக இல்லை யாரும். அப்போ அந்த மாதிரிலாம் முதல்வருக்கே இந்த லெவலில் இருக்குன்னா இது ஒன்று. இன்னொன்று விஜய் உடைய வருகை. மதுரை மாவட்டம்னா பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள். அதனால் இதெல்லாம் இது பண்ணுறது நாங்கள் பலமாக இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அந்த மக்கள் வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரி ரோட் ஷோ நடத்தி ஆம்புலன்ஸுக்கு பேரிகார்டை போட்டு திரும்பி போன்றாங்க பாருங்கள். இது எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்போ இதெல்லாம் அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதனால் இது ஒரு படம் காமிக்கிறதுக்காக பொதுக்குழு நடத்தும் தான். பொதுவாக அன்னாரி வேலை தான் நடத்துவாங்க. இந்த தடவை கொஞ்சம் வெளியில் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு வைகை டேம் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு. கண்டிப்பாக சார், மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசலாம். நன்றி.